நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரோர்வதி கிளப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் ஒன்று சிவகாசியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிளை அலுவலகம் பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில், கோயம்புத்தூர், சேலம், சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் கிளை அலுவலகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கங்கே உள்ள டாப் லீடர்ஸ்கள் தான் அவங்க அதை மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் சிறப்பாக வீக்லி மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் மீட்டிங் காலையில் 5 மணிக்கு மார்னிங் ஸ்டார் நிகழ்ச்சி, 8 மணிக்கு பிளான் ப்ரெசன்டேஷன் நிகழ்ச்சி, 9:15க்கு மறுபடியும் கேள்வி பதில் நிகழ்ச்சி. எல்லாமே நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக கம்பெனி சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி டெலிகிராம் மீட்டிங் 3 முறை நடந்து கொண்டிருக்கிறது. இது போக மெகா சங்கமம் மீட்டிங் அப்படின்றது ஒரு 4-5 மாவட்டங்களை இணைத்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு ரீஜனல் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அங்கே ஒரு பெரிய மெகா மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. வீக்லி மீட்டிங்ஸ் எல்லா சிற்றூர்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் அனைவரையும் தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதன் மூலமாக அனைவரையும் தன்னிறைவு அடைய செய்வதுதான் இந்த குரோர்வதி கிளப்புடைய நோக்கம். இதில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 பேக்கேஜ் தர்றாங்க. 2400 ரூபா 4 பேக்கேஜ் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு. பேசிக் பிளான், ஸ்டாண்டர்டு பிளான், எலைட் பிளான், ஃபேண்டசி பிளான் அப்படின்னு 4 பிளான் இருக்குது. இதில் நான் இந்த பேசிக் பிளான் மட்டும் நான் எப்படி இது நமக்கு நிறுவனத்தில் இன்கம் கிடைக்கிது அப்படின்றது உங்களுக்கு சுருக்கமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றது எல்லாமே சேம் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பேசிக் பிளானை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 200 ரூபா நம்ம உதவித்தொகையை அனுப்புகிறோம். யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா கம்பெனிக்கு அனுப்ப மாட்டோம். ஏற்கனவே நமக்கு முன்னால் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 200 ரூபா உதவித்தொகையை அனுப்பிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு 200 பெறுவதற்கு தகுதியுள்ள ஒரு நபருக்கு தான் நம்ம 200 ரூபா நம்ம அனுப்புவோம். நம்மளை மாதிரியே இன்னொருத்தரும் அதே நபருக்கு 200 ரூபா அனுப்புவாங்க. இப்போ ஃபஸ்ட் லெவலில் வெயிட்டிங்கில் இருந்தவர் 2 பேர்ட்டேருந்து 200 வாங்கிட்டார்ல, அவர் இந்த 400 ரூபாய் பெற்றுக்கொண்டு அப்படியே அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறார். இந்த இடத்துல ஃபஸ்ட் லெவலில் எந்த இன்கமும் கிடையாது. அடுத்து 2வது லெவலில் பாருங்கள், ஃபஸ்ட்டிலிருந்து 2வது லெவலுக்கு வர்றவங்க அனுப்பக்கூடிய 4 நபர்களிடமிருந்து 2வது லெவலில் வெயிட்டிங்கில் இருக்கிறவர் ஏற்கனவே 400 ரூபா அப்கிரேட் பண்ணிவிட்டு அவர் வெயிட்டிங்கில் இருக்கிறார். இப்போ அவர் 400 ரூபா 4 பேர்ட்டேருந்து வாங்கணும். இந்த 400 ரூபா யார் அனுப்புவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து இவரை மாதிரியே அங்கே 200 பெற்றுக்கொண்டு 400 ரூபா அப்கிரேடு பண்ணுறவங்க 4 பேர் அனுப்பக்கூடிய தொகையை 2வது லெவலில் வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு நபர் அன்னைக்கு சீனியாரிட்டி அவருக்கு டேட் இருந்திருக்கும், அவர் வாங்கிடுவார். இப்போ அந்த 4 பேர்ட்டேருந்து வாங்குகிற 400 ரூபா 1600 ரூபாயில் 1000 ரூபாய் அடுத்த லெவலுக்கு 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறாரு. சிஸ்டம் இப்போ இவருக்கு ஒரு க்ளோனிங் ஐடி உருவாக்கி கொடுக்குது. இந்த க்ளோனிங் ஐடிக்கு பணம் கையிலேருந்து அனுப்புறதில்ல. அவர் பெற்றுக்கொண்ட இந்த 4 நபர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட 400 1600ல் 1000 ரூபா அப்கிரேட் பண்ணது போக 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணது போக 200 ரூபா மிச்சம் இருக்கும். அந்த 600 ரூபா மிச்சம் இருக்கும். அந்த தொகையில் தான் 200 ரூபா அவர் இந்த க்ளோனிங் ஐடிக்கு உதவித்தொகை அனுப்புகிறாரு. மீதம் 400 ரூபா அவர் வச்சுக்கிறாரு. 2வது லெவலில் டபுள் மடங்கு திரும்ப வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 8 லெவல் அவருக்கு இன்கம் பார்த்திங்க அப்படின்னா கீழே பாருங்கள், 12,89,74,600 ஒரு மெயின் ஐடியில் அவருக்கு 8 லெவல் இன்கம் கிடைக்கிது. ஒவ்வொரு லெவல்லையும் 2வது லெவலில் 400 ரூபான்னா 3வது லெவலில் 1400, 4வது லெவலில் 33,800, 5வது லெவலில் 36, 3,68,600, அதுக்கப்புறம் 34,47,200, அதுக்கப்புறம் 24,37,2 2,43,74,400, அப்புறம் 10,07,48,800, அதுக்கப்புறம் மொத்தம் பார்த்திங்கன்னா 12,89,74,600. இதே இன்கம் 5 க்ளோனிங் ஐடிலையும் நமக்கு கிடைக்கும். இப்போ 3வது லெவல் பார்த்துருவோம். 8 நபர்கிட்டருந்து 1000 ரூபாய் நம்ம வாங்க போகிறோம். இந்த 8 நபர் யார் அப்படின்னா 2வது லெவல்லேருந்து 3வது லெவலுக்கு அப்கிரேடு பண்ணி 3வது லெவலுக்கு வரக்கூடிய நபர்கள்கிட்டருந்து தான் நம்ம வாங்குகிறோம். கம்பெனிக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. கம்பெனிக்கு நம்ம பணம் அனுப்ப போகிறதில்ல, கம்பெனி நமக்கு ரூபா அனுப்ப போகிறதில்ல. உதவி பெறுபவர்களையும் உதவி செய்பவர்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருந்து செயல்படுது. கம்பெனிக்கு 4வது லெவலில் ஒரு சின்ன அமௌண்ட்டு போகுது. அவங்க அதை காமராஜர் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை துவங்கி அதன் மூலமாக சில்ட்ரன்ஸ் கல்வி உதவித்தொகை பண்ணுறாங்க. வயதானவர்களுக்கு
வந்து மருத்துவ உதவி இந்த மாதிரி அறக்கட்டளை மூலமாக உதவிகள் பண்ணுறாங்க. சரி ரைட். இப்போ 3வது லெவலில் 8 பேர்கிட்ட நம்ம ரூ. 1000 வாங்குகிறோம். இந்த ரூ. 8000 ரூ. 4000 அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். ஒரு குளோனிங் ஐடி வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு குளோனிங் ஐடி வீதம் 4 நாளில் 4 குளோனிங் ஐடி நம்ம உருவாக்கிக்கிறோம். ரூ. 800 இதுக்கு செலவாகும். ரூ. 1000 வந்து ஸ்பான்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம வாங்கி அனுப்ப வேண்டியதில்லை. 2200 இதில் மிச்சம் இருக்கும். இதில் நம்ம ஒரு நபர்கிட்டமிருந்து ரூ. 1000 வாங்கின உடனேயே இந்த 4 பூஸ்டப் ஐடிக்கு நம்ம பணம் அனுப்பணும்.